சார் என்னது ஐஸ்வர்ய கைவல்யங்கள் ஒழியறது? ஐஸ்வர்யம்ங்கிறது கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். ஐஸ்வர்ய அனுபவத்துல கிடக்கிறமே. ஆழ்வார் ஒரு பாட்டு பாடினார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்து துய்மினே. 4ஆம் பத்து திருவாய்மொழியில முதல் பாசுரம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். நீங்களா இந்த ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் போயிட்டு இருக்கீங்களே, இது எப்படிப்பட்டது தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் சக்கரவர்த்தியா இருந்தான். இன்னைக்கு அவன் என்ன பண்றானா, எல்லாம் போயிடுத்து பிக்ஷாண்டி. கையில போய் ஏதோ எடுத்துன்னு வரணும். கையில ஒரு கமண்டலத்தை வச்சிருக்கான், இதை வச்சிருந்தா கப்பரையை வச்சுன்னு எல்லா இடத்துலயும் போய் பிச்சை எடுத்தாகணும். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், இந்த உலகத்தனையும் ஆட்சி புரிந்தான் ஒரு கால் சக்கரவர்த்தி. ஆனா இன்னைக்கு எடுத்து பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். ஊர் உலகத்தவர்கள் எல்லாரும் பார்க்க பிச்சை எடுக்கிறதுக்காக போய் நிக்கிறானா. அவனை கருநாய் கவர்ந்த காலர்னார் ஆழ்வார். அவன் பிச்சை எடுக்க போறச்சே கருப்பு நாய் அவன் காலை கடிக்கிறதுன்னு நமக்கு கேள்வி பிறந்த குதர்க்கமா சில பேர் கேட்பா, ஏன் வெள்ள நாய் கடிக்கிறதுன்னு ஆழ்வார் சொல்லல, கருநாய் கவர்ந்த காலர்னு பாடினாரே. வெளுப்பு நாய் கடிக்கப்படாதோ, நீல நாய் கடிக்கப்படாதோ, ஏன் கருப்பு நாயினார்? இருக்கு காரணம் ஏன் ஆழ்வார் கருநாய்னு சொன்னார்னு. இவனுக்கு பயம், இவனுக்கு ஒரு வெட்கம். என்ன வெட்கம்? நாம சக்கரவர்த்தியா இருந்தோம், இன்னைக்கு பிச்சை எடுக்க போறோம், பகல் வேளையில எடுக்க போனா எல்லாரும் கேலி பேச மாட்டாளா, அதனால ராத்திரி வேளையிலயா போறானா. இவன் ராத்திரி வேளையில போனானா அப்ப வீதியில என்னென்ன படுத்துன்னு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. பிச்சை எடுக்க போறச்சே அது வெளுப்பு நாய் படுத்துண்டா கருப்பு வீதியில வெளுப்பு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், மெதிச்சிருக்க மாட்டான். படுத்துன்றது கருப்பு நாய், வெளியிலையும் இருட்டு, தெரியாம காலை வைத்தான் கருநாய் கவர்ந்த காலர். இது ஏன் இந்த நாய் கருப்பு நாய் கடிச்சதுங்கிறாருன்னா, வெளுப்பு நாயா இருந்தா காலை வச்சிருக்க மாட்டான், தானு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், வரணும். இது கருப்பு நாய் இல்லையா? இப்படி நாய் கடிக்கிற கால்களோட இரவு பொழுதிலே பிச்சை எடுப்பவனாக மாறிவிடுகிறான் ஒரே இரவு பொழுதுக்குள். அந்த ஐஸ்வர்யத்தை தேடியா நீங்க போகிறீர்கள்? வேண்டாம் வேண்டாம். திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்து துய்மினே. திருநாரணன் பகவானுடைய திருவடி தாமர்களை பத்துங்கள். இந்த பாசுரத்தை திருநாரணன் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எம்பெருமானார் சாத்தினாருங்கிறது ஐதிஹ்யம், பூர்வர்கள் நிர்வாகம். நேர பாசுரம் அந்த திவ்யதேசத்துக்கு கிடையாது. எம்பெருமானார் உகந்து இந்த பாசுரத்தை சாத்தினதாக சொல்லுவார்கள். ஆக அந்த பாசுரத்தின்படி ஐஸ்வர்ய கைவல்யம் தொலைய வேண்டும். தன்னைத்தானே அனுபவிப்பது கூடாது, ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பது கூடாது. பகவான் இடத்தில் ஆசையோடு இருக்கணும். கீழே கீதையில பார்த்தோம், ஆர்த்தஹா ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. 4 பேர் எங்கிட்ட வரான்னு சொல்லி அதுல முதல்ல ஐஸ்வர்யார்த்தின்னு சொன்னானே தவிர்க்க வேணும். 5ஆவது தடவை முடிஞ்சு படுத்து ஆடுத்து தவிர்த்துட்டேன்னு தெரிஞ்சுட்டார். திரும்பி வா, 6ஆவது தடவை தானும் போய் சேர்ந்தார் சுவாமி. அப்ப சொன்னாரா, பகவத் விஷயத்திலே ஆசை பிறந்து வாரும். ஐஸ்வர்ய கைவல்யத்தில் ஆசை படுத்துப்போ. ஆனாலும் எங்கேயுமே ஆசை இல்லாத மனசு தவிச்சுட்டு இருந்ததுன்னா ஒரு இடத்துல பற்று இருக்கணும் இல்லையா? அதனாலே போய் பகவத் விஷயத்தில் ஆசையோட வாரும்னா போய் சேர்ந்தார். நமக்கா பகவத் விஷயத்துல ஆசை இல்ல. ரங்கம்னு சொன்னா அழ ஆரம்பிக்கிறார், திருமாலின் சோழமலையில அழ ஆரம்பிக்கிறார், எந்த விதேசத்துக்கு போனாலும் அங்கேயே கைங்கரியத்தானு பண்ணிட்டு இருக்கார். அவ்வளவு ஆசை சுவாமிக்கு. ஆச்சாரியனிடத்திலையும் பகவானிடத்திலையும் கைங்கரியத்திடத்திலையும். இந்த கைங்கரிய ஸ்ரீ நிர்வாகம்ங்கிறதுக்காக பிறந்தவர் ராமானுஜர். எத்தனை கைங்கரியத்துல எத்தனை திவ்யதேசத்துல பண்ணி வச்சிருப்பார். அதனால திரும்ப போய் சேர்ந்தார். பகவத் விஷயத்துல ஆசை இருக்கு, புரிஞ்சுட்டால் அது அவ்வளவு சுலபத்துல வராது. பகவத் விஷயத்துல ஆசை வரணும்னா இன்னொன்னு நடந்தாகணும். அதத்தான் 7ஆவது தடவைக்கு சொல்லி வச்சார் திருக்கோட்டிய நம்பிகள். என்ன நடக்கணும் தெரியுமா? விஷயாந்தரத்திலே ருச்சி அற்றுவாரும். பகவத் விஷயத்துல ருச்சி ஏற்படணும்னா அவனை ஒழிந்த மத்த விஷயங்களிலே ருச்சி அறவேணும். பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி. பரமாத்மாவிடத்தே ஆசை, அவனை ஒழிந்த மத்த இடங்களிலே நிராசை. ஆசை இருக்க கூடாது, ஒழிச்சுடணும். நமக்கு தோணும் இருக்கேன்னுவோம், இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல குடி வைக்கிறதுக்கு சின்ன இடம் நம்ம ஹிருதயம் வச்சுட்டு இருக்குமே, அது ரொம்ப விசாலமான இடம் இல்ல. இருக்கிறது எவ்வளவு சின்னதா உள்ள இருக்கோ திறந்து நாம பார்த்தது இல்ல. அந்த இடத்துக்குள்ள எத்தனை பேரு கொடுத்துன வைக்க முடியும்? ஒருத்தன் இருந்தா ஒழுங்கா வாழலாம். ஆசை மத்த விஷயத்திலேயே ஆசையும் கொடுத்துன வச்சு பகவத் விஷயத்துல ஆசையும் கொடுத்துன வச்சா தாங்காது. அதனால பெருமாள் என்ன பண்ணுவான், நீ அதை கொடுத்துன வச்சிருந்தியானா அதையே வச்சுக்கோ. என்ன வைக்கிறதா இருந்தா அவளை காலி பண்ண சொல்லிடு. 2 பேர்ல ஒருத்தர் தான் வாழ முடியும். அவனை உள்ள கொண்டு வச்சுட்டோம்னா நாம காலி பண்ண சொல்ல வேண்டாம் மத்ததுகளை, அவனே காலி பண்ணிடுவான் மத்ததுகளை. இங்கதான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நீர் கொஞ்சம் உள்ள வாருன்னு கதவை திறந்து விட்டோம்னா போறோம். உள்ள வர வேண்டாம், ஊஞ்சல் கொடுக்க வேண்டாம், ஆசனம் கொடுக்க வேண்டாம். சுவாமி இதுகளை வெளியேத்தனை என்னால முடியல, உமக்கு கதவை திறந்து விட்டுறேன், உங்க வேலையை நீர் பாத்துங்க. வீடு 9 நீர் பாத்துங்க. சில பேர் வீட்டை விப்பா, ஏற்கனவே வீட்டுல கொடுத்தன காரணம் இருப்பான், அவனை காலி பண்ணி வைக்க நம்மால முடியாது. நாம என்ன பண்ணுவோம், இந்த வீட்டை ஒருத்தர்கிட்ட விக்கிறோம் இல்லையோ, அவர் நல்ல பெரிய பலிஷ்டரான்னு பாப்போம். நல்ல பலவான்னு தெரிஞ்சது, அரசியல் செல்வாக்கு இருக்காருன்னா
சுவாமி வீட்டை வித்துடுறேன், காலி பண்ண வைக்கிறது உம்ம வேலை, எனக்கு கேட்டுக்க வேணாம், அதுக்கு வேணா கொஞ்சம் கொடுக்குற பணத்துல குறைச்சிக்கும், என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுவோம். இதே வேலை தான் நாம இங்க பாக்குறது. இப்போ இந்த வீட்டுல இருக்கிறவன காலி பண்ண என்னால முடியாது போல் இருக்கு, வீட்டை உனக்கு வித்துடுறேன், உள்ள வந்து நீர் காலி பண்ணிக்கோ அந்த மத்த பேரை சரின்னு விடுவான் பகவான். வீட்டை கூட அது போற எனக்கு நீ சொத்துன்னு தெரிஞ்சுக்க போறோம், என்ன கதவை திறந்து விட்டுடுறோம், உள்ள வந்த உடனே மத்த பேரை விலக்கி விடுகிறான் பகவான். அந்த மாதிரி மத்த விஷயத்துல ஆசையற்று வா. 7வது தடவை தெரிவித்தார், திருமுந்துட்டார் சுவாமி. 8வது தடவை படுத்த அந்த ஆசை என்னார். அடுத்து சொன்னார் சுவாமி, பாரதந்திரியம் கைவந்து வாரும். கீழே ஆத்ம ஞான சேஷத்துவம் கைவந்து வாரும். இப்ப சொல்றார் பாரதந்திரியம் கைவந்து வாரும். பாரதந்திரியம்னா அவனுக்கே அடிமை, அவன் எப்படி விநியோகப்படுத்துவனோ அப்படியெல்லாம் இருக்கணுங்கிற எண்ணம். சேஷத்துவம் பாரதந்திரம் 2 சப்தம் இருக்கே, அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சேஷத்துவம்னா ஒரு வீடு எனக்கு சொத்து, எனக்கு அடிமைன்னு பட்டயம் கையில வச்சுருக்கமே, அதுக்கு சேஷத்துவம்னு பேர். ஆனா வீட்டுல வேற யாரோ இருக்காருன்னா இவன் வாங்க முடியாது, விற்க முடியாது, வெள்ளையடிக்க முடியாது, இடிக்க முடியாது, கட்ட முடியாது, ஒண்ணு முடியாது. எது பண்ணாலும் அவர் நேர நீதி ஸ்தலத்துக்கு போயிடுறார். இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான், ஒண்ணும் பண்ணப்படாது. ஆனா பட்டயம் மட்டும் இவர் கையில தான் இருக்கு, வீட்டு பட்டயம் இவர் கையில இருக்கு. எதையும் பண்ண முடியாது அந்த வீட்டை, ஆனா வீடு இவருக்கு அடிமை. இதுக்கு சேஷத்துவம்னு பேர். பகவானுக்கு நான் அடிமை, ஆனா அவனை பாக்குறது இல்ல, அவனால பெருசா என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேனோ அதைத்தான் பண்ணுவேன். இது சேஷத்துவத்தினுடைய லட்சணம். ஆனா பாரதந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, பட்டயமும் எங்கிட்டதான், வேணும்னா விற்பேன், வேண்டாம்னா வாச்சுப்பேன், என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன். அதுக்கு பாரதந்திரியம்னு பேர். சேஷத்துவம்னா அடிமைத்தனம் மட்டும். பாரதந்திரியம்ங்கிறது அவன் என்னவனா பண்ணலாம்ங்கிற அளவுக்கு அடிமைத்தனம். வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் இருக்கிற வாசி. லக்ஷ்மணன் பண்ணது சேஷத்துவம், நான் கூட வருவேன் குருஷ்வமாம் அனுச்சரம். நாட்டுல நில்லுன்னு ராமனு சொன்னான், அது என்னமா சொல்லுவேன், கூட வருவேன். ஆயிடுத்து 14 வருஷம் முடிஞ்சு போடுது. திரும்ப நாட்டுக்கு வந்த உடனே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, இளவரசி பட்டம் கட்டிக்கோ, எவ்வளவு கட்டப்பட்டிருக்க, ராஜா பட்டாபிஷேகம் ராமனுக்கு ஆயிடுது, நீ இளவரசனா பட்டம் கட்டிக்கோன்னா, அது என்னமா முடியும், என்னால முடியாது, நான் கைங்கிறேன் தான் பண்ணுவேனே தவிர சொன்னது கேட்க மாட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆழ்வார்கள்லாம் பன்னத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லியே ராமதாசன் இவன் பட்டம் வாங்கிட்டான். இந்த பட்டத்தை எப்படி வாங்கியிருக்கான் இந்த லக்ஷ்மணன்? சொன்னதை கேட்டு பட்டம் வாங்கலையா, பண்ண மாட்டேன்னு சொல்லியே வாங்கிட்டான். ஆனா என்ன பண்ணினா, நான் கைங்கிற நான் பண்ணணுங்கிற எண்ணம் தான் லக்ஷ்மணனுக்கு இருந்தே தவிர அவன் வார்த்தை என்னன்னு பாக்குற எண்ணம் இல்லை. அது சேஷத்துவத்தோட சரி. ஆனா பரதன் என்ன பண்ணான், ஏன் அவனுக்கு பிடிவாதம் பிடிக்க தெரியாது, காட்டுக்கு வருவேன்னு அவனுக்கு பிடிவாதம் பிடிக்க தெரியாதா, 14 வருஷம் நாட்டை விட்டுடுவேன்னு நீ சொன்னதுக்காக நான் ராஜ்யத்தெல்லாம் ஆள மாட்டேன், உன் கூடவே வருவேன் ராமா, பிடிவாதம் பிடிக்க தெரியாதா? எந்த பிடிவாதமும் பிடிக்கல பரதன். நீ நாட்டுல வைத்தால் என்ன, காட்டுல வைத்தால் என்ன, நீ எப்படி சொல்றியோ ராமா, பண்ண வேண்டியது எனக்கு கடமை, உன்னை பார்த்து நான் இருப்பேனே தவிர என்ன நான் பார்ப்பது கிடையாது. இது பரதாழ்வானுடைய நிலை. பாரதந்திரியம். இப்ப வித்தியாசம் புரிஞ்சுதா? சேஷத்துவங்கிறது அடிமைத்தனம் தான், பாரதந்திரியம்ங்கிறது அடிமைத்தனம் தான். ஆனா தன்னை பார்க்கிற அடிமைத்தனம் சேஷத்துவம், அவனை பார்க்கிற அடிமைத்தனம் பாரதந்திரியம். இப்ப 8வது சொல்லிட்டார், அந்த பாரதந்திரியம் வந்து வாரும். பரதந்திரம்னா எடுத்து கொடுக்கலாம் ஆச்சாரியன் இருக்கணும். இது ஒரு வஸ்து. இந்த கடிகாரம் இப்ப நாம வச்சிருப்போம், ராமன் எப்படி இருப்பானா, தசரதனுக்கு அடிமை ஆட்டா இருப்பான், அந்த வஸ்து ஆட்டா இருப்பான். இதை ஒருத்தர் கேட்கிறாருன்னா ஒரு தட்டுல எடுத்து இப்படி வைப்பேன், இந்த எடுத்துன்னு போ, கொடுத்துருவேணும் இல்லையா? அந்த மாதிரி கொடுத்து வாங்கலாமாம் ராமனை தசரத மன்னவன். எங்க வச்சார் வால்மீகி பகவான்னா, போய் விஸ்வாமித்திரர் பிரார்த்தித்தார் யாக சம்ரட்சணத்துக்கு வரணும்னு. கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொன்னான் தசரதன். நானே வந்து உங்க ரட்சிக்கிறேன், எதுக்கு குழந்தைகள்லாம் கேட்கறீர்னா, வேற வழி இல்ல, கடைசியில வாக்கு கொடுத்துட்டான், கொடுத்தாகணும். எடுத்து கொடுக்கச்சே வால்மீகி சொன்னார், ததௌ குஷிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா, ததௌ ததாத்திங்கிற சொல்லி எதுக்கு உபயோகப்படுத்துவா? ஆள அனுப்புறதுக்கெல்லாம் அந்த சொல்லு வராது. வஸ்துவை எடுத்து கொடுக்கறதா இருந்தா தான் ததாத்தின்னு சொல்ல முடியும். என்ன தட்டா பண்டமா பரிமாத்தமா எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு என்ன? ஐயோ அந்த பண்டமாட்ட அடங்கி இருக்கான்னா ராமன் தசரதனுக்கு ததௌ குஷிக புத்திராய என்று பாரதந்திரத்தை ராமன் தசரதனுக்கு காட்டினான். எதுக்கு தெரியுமா? நான் நடத்தி காட்டுடுறேன், இதை பார்த்தானு எங்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அவன் கட்டப்படுறான், நீ நடத்தி காட்டினா ஒந்தல் எழுத்து, நாங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இது நாம பிடிக்கிற பிடிவாதான். அவனே பிறந்து நடத்தி காட்டுறான் எப்படி அடிமைத்தனத்தை இருக்கணும்னு, நாம அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல. அண்டாள் இந்த பாசுரம் பாடினா, உக்கமும் தட்டொழியின் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. நப்பின்ன பிராட்டியின் இடத்துல கோபிமார்கள்லாம் பிரார்த்திக்கிறா திருப்பாவையில். ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. ஊக்கம் கொடு, தட்டொழினா ஊக்கம்னா விசிறி, தட்டொழினா கண்ணாடி. இது ரெண்டையும் நோன்பு நோக்கணும் கொடுன்னு கேக்குறா. கூட நடுவுல ஒரு வார்த்தை எங்க இருக்கு, உக்கமும் தட்டொழியின் தந்துன் மணாளனை. உன் மணாளன்னா கண்ணன், கைப்பிடித்த கண்ணன். இப்போதே எம்ம நீராட்டு கொடுனுச்சே வியாக்கியாத என்ன அழகா எழுதினார் தெரியுமா? ஊக்கமும் தந்து தட்டொழியின் தந்து
உன் மணாளனையும் தந்து உன் கண்ணனையும் குடுன்னு கேக்குறாளாம். எப்படி கொடுக்கணும்னா, இந்த விசிறி இங்க வச்சிருக்கா, நான் பின்ன எடுத்து கொடுப்பேன். இந்த கண்ணாடி இங்க வச்சிருக்கா, நான் பின்ன எடுத்து கொடுப்பேன். இந்த கண்ணன் இங்க வச்சிருக்கா, நான் பின்ன எடுத்து கொடுத்துருவேன். அர்த்தம் என்ன? கண்ணாடி விசிறி எப்படி கைய பிடிச்சு எடுத்து கொடுக்கலாமோ அந்த மாதிரி நப்பின்னைக்கு கண்ணனையும் தூக்கி கொடுக்க முடியுமா? அப்ப வஸ்து போல தானே கண்ணன் இருந்திருக்கான், ஆளாவா இருந்திருக்கான். அவளுக்கு வஸ்து போல எடுத்து ஆளலாம்படி கிடக்கிறார்கள் பூர்வர்கள். அது பாரதந்திரியம். எப்படி வேணுமோ அப்படி நடத்தி கொள்ளலாம். அது வாரும்னார். 8வது தடவை போனார், பாரதந்திரத்துக்காக நின்னார். திரும்பி வந்தார், மறுபடியும் 9வது தடவை போய் நின்னார். இப்ப சொல்லிட்டார் சுவாமி, அர்த்த காம ராக துவேஷங்கள் அற்று வாரும். அர்த்தத்துல ஆசைக்கூடாது, காமத்துல ஆசைக்கூடாது. இந்த காமமும் குரோதமும் ரொம்ப கட்டம் ஜெயிக்கிறது. கண்ணன் சொல்லிட்டான், காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா வித்யேனமிக வைரணம் ஜகிசத்ரும் மகாபாகோ. ரொம்ப கட்டம். அர்ஜுனன் கேட்டான், நீ சொல்லதெல்லாம் ஒத்துக்கிறேன், என்னமோ எல்லாத்தையும் அடக்குன்னு என்னமோ கூர்மம்னே அது இதா சம்பரச்சே சாயம், எப்படி இந்த ஆமத்தம் ஓட்டுக்குள்ள எல்லாத்தையும் இழுக்குமோன்னு ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்னதெல்லாம் பண்ணத்தான் முடியாது போடுது. நானும் கேட்டே இருக்கேன். 4 நாள் கேட்டோம். ஊர்ல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார், எல்லாத்தையும் அடக்கணும்னா ரொம்ப சரி, எப்படின்னு தெரியலையே நமக்கு. கேட்டுட்டான் தானும் கண்ணனை. அர்ஜுனன், இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. இந்த மனசு ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே கண்ணனே, நான் என்ன அடக்கணும்னு பார்த்தாலும் அது பிடிச்சு இழுக்கிறதேன்னா. ஆமா, என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா மனசே? நான் வெறுமை கொடுத்து வைக்கல அந்த மனச. நானா என்ன பெற்று கொடுக்கிற மனசா இருந்தா அது எவ்வளவு தைரியத்தோட இருக்கணும். அதனாலதான் அது மத்த விஷயத்திலயும் அவ்வளவு தெம்ப காட்டுறது. என்ன பகவான் இடத்துல வரச்சேவா அதே மனசு தானே பெற்று கொடுக்கறது. அப்ப அதுக்கு தெம்பு இருக்கணுமா வேண்டாமா? அது அந்த தெம்பை இன்னொரு விஷயத்திலையும் காட்டும். மனோ துர்நிகிரகம் சலம். அவ்வளவு சுலபத்துல அது ஜெயிச்சிட முடியாது. சொல்றேன் கேளு, ஜெயிசத்ரும் மகாபாகோ ஜெயி. இந்த பீஷ்ம துரோணர் இடத்துல வில்ல வளைக்காத அர்ஜுனா, முடிஞ்சதுன்னா காமக்குரோதத்த இடத்துல வளைச்சு காட்டுங்கிறான். இவாள ஜெயிச்சிருவேன். 4 அம்பு விட்டா இவர் போட போறார், இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் போறார், அவன் இல்லைன்னா பேரம் போறான். இவனை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஜெகிசத்ரும் மகாபாகோ காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா வித்யேனமிக வைரிணம். இந்த 2 குழந்தைகளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். காமமும் குரோதமும். அவித்யாங்கிறது தாய், அறிவின்மை. இந்த அறிவின்மையோட 2 குழந்தைகள் தான் காமமும் குரோதமும். 2 ஒரே மாதிரி தான். காமம்ங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஆசைப்படுறமே, அது காமம். கோபம்ங்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் அது மாறும். அந்த விஷயத்தை நமக்கு கிடைக்க ஒட்டாம